புலிகள் அமைப்பின் தகவல்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட மூவர் கைது என்பதும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியும் அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. புலிகளுக்கு ஆதரவு பிரசாரம் செய்ததாக 4 கைது என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மற்றொரு செய்தியாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் பிரதானமாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள், அதே போல அத பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் மகாவீரு செமரும் கல பவட்ட பிரச்சார கல ஹத்தராக் அல்லாய் பத்தேகம தருணையார் ரிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த 4 கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் தொடர்பான விடயங்கள் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். எனவே தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து நாட்டில் பொது அமைதியின்மையை தூண்டுவதற்கு முயற்சித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் 4 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டின் சட்டங்களை மீறி தேசிய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்படும் தரப்பினருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தால்துவ தெரிவித்திருக்கிறார். சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வடக்கு மற்றும் கிழக்கில் மாவீர தினத்தை அனுஷ்டிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. காரணம் அது தொடர்பான சட்டம் நடைமுறையில் இருப்பினும் உயிர்நீத்த தமது உறவுகளை தொடர்பில் நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்ள அரசாங்கம் அனுமதி வழங்கியது. அதற்கு நாம் இடையூறு ஏற்படுத்தவில்லை. ஆனால் மாவீர தினம் அனுஷ்டிப்பு எனும் போர்வையில் நாட்டில் தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் பிரசாரங்களை முன்னெடுக்க முடியாது. எவ்வாறாயினும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ளன. இது தொடர்பில் அரசு தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் போலீஸ் மா அதிபருக்கு முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இடம்பெறாத நிகழ்வொன்றை இடம்பெற்றதாக தெரிவித்து சமூக வலைத்தளங்களில் போலி பிரசாரம் மேற்கொள்ளப்படுவதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்திருந்தார். இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பயங்கரவாத தடுப்பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற மாவீரர் அனுஷ்டிப்பின் போது எடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பின் தலைவரின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை அடிப்படையாக கொண்டு அவற்றை உருமாற்றம் செய்து அவை அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வாக தெரிவுபடுத்தி ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருந்த 4 நேற்று முன்தினமும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 28, 35, 45 மற்றும் 50 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் மருதானை, சுன்னாகம், பத்தேகம மற்றும் பொர்லஸ்கமோ ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தண்டனை கோவை சட்டத்தின் 120 மற்றும் 1979 ஆண்டு 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் 27வது பிரிவின் பிரகாரம் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொது அமைதியின்மையை தூண்டுதல், தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவ தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபரின் ஒருங்கிணைப்புடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நாட்டின் சட்டங்களை மீறி தேசிய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்படும் தரப்பினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அதே போல மற்றொரு நபர் 4 கைது செய்யப்பட்டார்கள். 3 நேற்று முன்தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட ஒருவரை நீதிமன்றம் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. எனவே அவர் இந்த குறிப்பாக தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒருவர், சமூக செயற்பாளர் ஒருவர், அவர் சகோதர மொழியைச் சேர்ந்தவர். அவர் இந்த புலிகள் அமைப்பினுடைய தலைவரை கொண்டாடுகின்ற வகையிலான அல்லது மாவீர தினத்தை கொண்டாடும் வகையிலான பழைய புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்ற என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் இப்போது அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைத்திருக்கிறார். போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. இன்றைய தினம் அவதூறான செய்தி ஒன்றும் தமிழன் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். புலிகளுக்கு நிதி சேகரிப்பு, பிரிட்டிஷ் பிரஜையான தமிழர் கொழும்பில் கைது என்பதாக அந்த செய்தி இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய அத பத்திரிகை தலைப்பிடுகிறது. கோட்டி சங்குதானையிட்ட முதல் எக்கத்துக்கல அயக் குவான் தொட்டிதி அத் அடங்குவட்ட என்பதாக அந்த செய்திக்கு அத பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பிரிட்டனில் புலிகள் அமைப்புக்கு நிதி திரட்டிய குற்றச்சாட்டில் தமிழர் ஒருவர் கொழும்பு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2009 ஆண்டில் அவருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த பயண தடையின் அடிப்படையிலேயே
தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிரிட்டிஷ் பிரஜா உரிமையை கொண்டுள்ள கிளிநொச்சியை சேர்ந்த 43 வயது நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இலங்கையில் 2009 ஆண்டில் வெளியேறி பிரிட்டிஷ் பிரஜா உரிமையை பெற்றிருந்த இந்த நபர் பிரிட்டனில் விடுதலை புலிகள் அமைப்புக்காக நிதி சேகரித்து அவற்றை கொழும்பு மற்றும் வன்னியில் உள்ள தனிநபர்களுக்கு வழங்கினார் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2009 சந்தேக நபரின் நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றில் பயணத்தடையை பெற்றிருந்தனர் என தகவல் வெளியானது. இந்த நிலையில் அவர் கடந்த சனிக்கிழமை பிரித்தானியாவிலிருந்து கொழும்பு விமான நிலையம் வந்த வேளை கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு வடக்கு போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாவீரர் தினத்தினுடைய அந்த கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் உயிரிழந்தவர்கள் அவர்கள் நினைவு கூறுவதற்கு அவர் உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கு அரசாங்கம் தடையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம்.